Hey guys, pleasant morning. This is Nidhi Narayanan from City Car Trainers. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட சார் இருக்காரு. சாருக்கு வந்து இன்னைக்கு ட்ரிப் வந்து ஃப்ரம் வலசரவாக்கம் டு திருவள்ளூர். ஸோ இப்போ நம்ம திருவள்ளூர் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயம் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுவும் மெயினாக இந்த திருவள்ளூர் ரூட்டில் அவர் மூவ் பண்ணும்போது எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸ்பீடு எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த லேன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரோடு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 2-way லேன். ஸோ 2 லேன் ஹைவே. ஸோ இதில் வந்து எதிர ஒரு ரைட் லைனில் மூவ் பண்ணணும், லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணணும். நான் சார்கிட்ட ரைட் லைன் தான் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன், ஏன்னா அதான் அட்வைசபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 வீலர்ஸோட ஃப்ளோ இருக்கும், ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஷேர் ஆட்டோஸ் அவங்களாம் ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன் பிட்வீன் நிறைய ஜங்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஷேர் ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணும்போது அகைன் நம்மளும் ஸ்டாப் பண்ணி அகைன் லைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளோ வந்து ரைட் லைனில் மட்டும்தான் இருக்கும் இந்த ரோட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி ஜங்ஷன்லேருந்து வந்துட்டு ரைட் எடுத்தோடனே திருவள்ளூர் திருப்பதி ரூட்டு. ஸோ திருப்பதி போகிறதுக்கும் இந்த ரோட்டில் தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும்போது இவங்களை நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும். அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி என்ன ஜங்ஷன்ஸ் இருக்குது, என்ன அப்ரோச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ சார் வந்து இங்கே லெஃப்ட் லைனில் ஓவர்டேக் பண்ண போகிறாரு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஸ்டாக்னேட்டட் வெஹிக்கிளாக இருக்குது. ஸோ ஈ கான் மூவ் ஆன் த லெஃப்ட் சைட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும். நம்ம டக்குன்னு ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஆல் ஆஃப் சடன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஓவர்டேக்கிங் ரொம்ப பார்த்து பண்ணணும்னா இது ஒரு 2-way லைன் ஹைவே தான். ஸோ அதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ஓவர்டேக்கிங் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ரோடு பிரெத் ஆகும்போது வைட் ஆகும்போது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேரோ கிராம் டர்னில் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வைட் ஆங்கிள் ஆஃப் வியூ, ஸோ ஹோல்டிங் த ஸ்டீரிங் ஸ்டடிலி, மிரர் அப்சர்வேஷன், லேன் ஃபார்மேஷன், ஸ்பீட் கால்குலேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஓவர்டேக் திஸ் வெஹிக்கல். ஸோ இங்கே ஸ்லைட்டாக பெண்ட் ஆகுது ரோடு. ஸோ ஒரு கரெக்டாக இங்கே ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன்னா கர்வில் வந்து ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு அப்போ தான் நம்ம ஓவர்டேக்கிங் பண்ணணும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கை இஸ் வாக்கிங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் வைட் ஆகுது. ஸோ வி கேன் ஹாவ் அ நைஸ் கேப். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இஸ் கோயிங் டு ஓவர்டேக். ஸோ பர்ஃபெக்டாக ஓவர்டேக்கிங் பண்ணிட்டாரு. ஸோ அந்த வெஹிக்கிளோட நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு கம்ஃபர்டபுள் ஓவர்டேக்கிங் பண்ண முடியும். ஸோ நவ் இஸ் மூவிங் ஆன் 5th கியர். 60 ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹி ஓன்ஸ் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ ஓவர்டேக்கிங் பொறுத்த மட்டும் ஒரு மைண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் ரெண்டுமே சிங்க்ரனைஸ் ஆகணும். இந்த வண்டியை நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரணும். ஸோ அப்போ தான் ஒரு ஓவர்டேக் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ஸ்டாப். ஸோ ஒரு லெஃப்ட் லைனில் வந்திருக்காரு. நவ் ஹி ஹேஸ் டு ஸ்விட்ச் ஓவர் டு த ரைட் லைன். பாக்கெட் கிராஜுவலாக ரைட் லைன் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் ஆஸ் வெல் அஸ் ஓவர்டேக்கிங் பண்ணும்போது ஸ்பீட் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக கால்குலேஷன் ஆஃப் த ஸ்பீட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பின்னாடி வர வெஹிக்கிளோட ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டூ அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சடன் பிரேக் ஷுட் நாட் பி தேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுவும் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லைனில் தான் மூவ் பண்ணணும். பட் இஸ் மூவிங் ராங்லி. ரைட் லைனில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பு. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு we have to switch over to the left lane. ஏன்னா இப்போ பின்னாடி அந்த வெஹிக்கிள் வந்து he will be moving. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக். ஸோ ஒரு 4-way ஹை லைனில் ஓட்டுறது கூட ஈஸி. பட் இந்த மாதிரி 2 லேன் ஹைவேல ஓட்டுறது தான் கொஞ்சம் டஃப். ஏன்னா எல்லா வெஹிக்கிளும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓவர்டேக்கிங்கோட கால்குலேஷன் இருக்கணும், கேப் ஃபில்லிங் இருக்கணும், ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கணும். கரெக்டாக அந்த ஓவர்டேக்கிங் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் தான் சாருக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஹவு இஸ் பெர்ஃபார்மிங். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், ஒரு 2 லேன் ஹைவேல இந்த மாதிரி திருவள்ளூர் ரோடில் நம்ம மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ரோடு கம்மியாக இருந்தாலும் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது மெயினாக ரைட் லைனில் மூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் லெஃப்டில் ஸ்டாக்னேட்டட் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். ஸோ லேன் ஃபார்மேஷன், மூவிங் ஆன் அ ரைட் லைன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், ஓவர்டேக்கிங் கால்குலேஷன், ஸ்பீட் கால்குலேஷன், அப்ளைங் த பிரேக் ஸ்மூத்லி, நாட் சடன் பிரேக். ஸோ ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெடிக்ஷன் ரொம்ப நம்ம கரெக்டாக பண்ணணும். ஒரு வைட் ஆங்கிள் ஆஃப் வியூ, ஸோ வைடு வியூ ஆஃப் டிராஃபிக் ஆஸ் வெல் அஸ் ஜங்ஷன்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷனில் ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிட்டு ஒரு வைட் ஆங்கிள் ஆஃப் வியூ நம்ம வச்சுக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் ரோட் கால்குலேஷன், ரோடில் எங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது,
ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தால் நம்ம ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியே வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கல். அப்போ தான் நமக்கு பின்னாடி வர வெஹிக்கலும் ஸ்லோ பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வந்து எப்பவுமே பிரேக் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது. ஸோ ஹோல்டிங் த ஸ்டீரிங் ஸ்டடிலி, லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் பி 9 o'clock, ரைட் ஹேண்ட் ஷுட் பி 3 o'clock பொசிஷன். ஸோ ஸ்டீரிங்கோட ஹோல்டிங் வந்து ஸ்டடியாக இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்கா இல்லையான்றது. இப்போ சாருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் ஆயிருக்கு. நவ் இஸ் மூவிங் ஆன் ஒரு 70 ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் யூ ஓன்ஸ் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ ஆக்சிலேஷனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் டச்சில் இருந்தாலே போதும். ஸோ இட்ஸ் பெர்ஃபார்மிங் தட். So viewers, I hope you like this video and you come to a conclusion how we are training the clients and how the clients are getting trained. So each and every client க்கு எல்லா கிளாஸஸ்மே கவர் ஆகும். ஒரு ஹைவேஸ் கிளாஸாக இருக்கட்டும், மார்க்கெட் ரோட், ஜிஎஸ்டி ரோட், கன்ஜஸ்டட் ரோட், யூ டர்ன்ஸ், டர்னிங், பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செஷன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேஸ் கிளாஸ் டாஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு டிரைவ் போயிட்டு வந்த உடனே அவருக்கு ஒரு எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் டிரைவிங்கில். ஸோ அந்த ரோட் கால்குலேஷன், ரோட் வித் அனலைசேஷன், அப்சர்வேஷன், ப்ரெடிக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ வெஹிக்கிளோட ஸ்பீட் எப்படி போகுது, ஸோ அந்த ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ண எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஹவு டு கண்ட்ரோல் த வெஹிக்கிள் ஆன் த ஓவர் ஸ்பீடிங். ஸோ ஓவர் ஸ்பீடிங்காக நம்ம போகிறதுல ஒரு 80 to 90 தான் போவோம் மேக்ஸிமம். ஸோ அப்படி போகும்போது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சாருக்கு தெரிய வரும். ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் வேணுனாலும் நீங்கள் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.